இல்ல முத்துவண்டி, என்னலே நீ என்ன இன்ஸ்பெக்டர்னா எந்த வேணாலும் செய்யலாமா? அவனே பாவம் எங்க வடக்குல இருந்து பொழைக்க வந்திருக்காங்க. ஆமாங்க ஐயா, பாவம் தமிழ் கூட சரியா தெரியாது. பாசே தெரியாத பையில போய் கட்டி போட்டுட்டு அவன் மேல பழிய வேற போட்டு இந்த வெறும்பை சண்முகம் சொன்னானா இதெல்லாம்? அப்பா, இவன் வெறும் கல்லுதான். அந்த கல்ல வீசினவன் தான் குற்றவாளி. எல்லாத்தையும் செஞ்சது அந்த வெங்கடேஷ். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனும் பிடிபடுவான். என்னடி சொல்லுத? சொரக்காக்கு உப்பு இல்லைன்னு சொல்லுதாங்க. எல்லாம் பரணி, இந்த சும்மா அப்படி யூகத்துல வாய்க்கு வந்தபடி 6 மணியும் பழிய போடக்கூடாது. அதை நிரூபிக்கணும், அதே முக்கியம். நிரூபிக்க தானே என் புருஷன் போயிருக்காரு. அவர் வரட்டும், எல்லாருக்கும் இருக்கு. வந்தா என்ன நடக்க போகுது? முடிஞ்சா அந்த வெங்கடேசனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டியதானே? என்னல முடிஞ்சு வச்சானிய எப்படில இந்த வெங்கடேசன் இங்க கூட்டு வர முடியும்? அவன்தே அந்த ரத்னாவோட அனிமூணு போயிட்டானே. மாமனார அனிமூனுக்கு இல்ல, ஜெயிலுக்கு தனி மூணுக்கு போதேன். நீ அவன் கூட சேர்ந்து போறியா ஜெயிலுக்கு? ரத்னா, ஐயோ வெங்கடேசா. ரத்னா, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? உனக்கு அடிக்கடி எதுவும் படலையே? ராசாத்தி, நீ திரும்பி வந்துட்டியே, எனக்கு அது போதும். பண்ணே எங்களை கயிறு எப்படி நீ இந்த கிரிமினலை புடிச்சு வந்துருவேன்னு தெரிஞ்சுதான் இவனுக்காக ஒரு கயிறை தனியாவே வச்சிருக்கேன் மச்சான். உன் கையாலே அவனை கட்டி போடு மச்சான். பரணியும் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். உன்னை ரத்னாவோட சேர்த்து வைக்க நினைச்சோம். ஆனா நீ இவ்வளவு கொடூரமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள வந்து உக்காந்தியா? கட்டின பொண்டாட்டி மேலேயே பழிய போட்டிருக்கிய. உனக்கு வெக்கமா இல்ல? இவனுக்கெல்லாம் ஏதுல வெக்கம் மானம்? அப்படி இருந்திருந்தா என் தங்கச்சி கிட்ட இருந்தே இந்த ஸ்கூலையே ஆட்டியே போட பார்த்துப்பான இவன். உனக்கு 3 எண்ணுவேன், அதுக்குள்ள நீயா வாய திறந்து உண்மைய சொல்லுத. இல்லன்னு வச்சுக்க, உனக்கு மூஞ்சே இருக்காது. தாவாக்கட்டைய பொளந்து விடுவன், ஜாக்கிரதை. 1 2 சொல்லிடுறேன். ஐயா, வாத்தி பையன் உங்களை உள்ள இழுத்து விட்டுட்டான்னு வைங்க, இதே மரத்துல உங்க மகனும் மருமகனும் உங்களையும் சேர்த்து கட்டி போட்டுருவாங்க. பாத்துக்குங்க. வாய மூடல. அங்க நல்ல பார்வை. அது வந்து இப்ப நீ சொல்ல போதியா இல்லையா? வெங்கடேசா, இதுக்கு மேல நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. உன் வாழ்க்கை போச்சு. உன் கல்யாண வாழ்க்கையை முடிச்சு போச்சுடா. இப்பயாச்சும் உண்மையை சொல்லி இதோட திருந்திடுடா. உன்னை கெஞ்சி கேக்குறேன்டா. இப்ப நீ சொல்ல போதியா இல்லையா? எனக்கு இந்த ரத்னா கூட வாழணும்ல ஆசை இல்ல. இவளை பழி வாங்கணும்னு என்ன ஸ்கூலை விட்டு துரத்துனதுக்கு, என்னை விட்டுட்டு போனதுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான்
மறுபடியும் அவ கூட வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி நடிச்சு கெஞ்சி பர்னி சிஸ்டர் மூலமா அவங்க மனச மாத்தி மறுபடியும் இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சேன். எப்படி ரத்னா இப்ப மனசு மாறி என் கூட வாழ ஆரம்பிச்சிருவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் இந்த அறிவழக வந்தா. கொண்டு வரேன் சார். இந்தாங்க சார். நேத்து ஊருக்காரங்க முன்னாடி இதே இடத்துல தான் சபதம் விட்டேன். இன்னைக்கு என் தங்கச்சி பத்திரமாத்து தங்கன்னு நிரூபிச்சாச்சு. இப்ப மறுபடியும் இதே ஸ்கூல் சாவிய என் தங்கச்சி கிட்ட ஒப்படைக்க. எலே ரத்னா வாழ. எலே நம்ம அம்மா சூடாமணி பெத்த பொண்ணுல இந்த சமூகத்தோட தங்கச்சி எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு இந்த அண்ணனுக்கு தெரியும்ல. இதை எவன் நம்புறானோ இல்லையோ, எனக்கு உன்னை பத்தி தெரியும். அது இன்னைக்கு இந்த ஊருக்கும் புரியும். இனி என்ன நினைக்கும், நீதான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபால். ரத்னா, இனி நீ தலை குனியவே கூடாது. கம்பீரமா தலை நிமிந்து கெத்தா நடக்கணும்டி. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா போலாம். கான்ஸ்டபிள் சார், வாங்க. எங்க வர சார்?